இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேச ராசி. மற்றவங்கள அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மங்களகரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய ராசிநாதனாக கொண்டவங்க. அதனால் சுயமாக எதுவும் யோசிச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். யாரையும் சார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. தன்னுடைய சொந்த காலில் நிற்கிறது தான் இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். தானே முயற்சி பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமான இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரான அந்த முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையுமே ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம். அவசரம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அந்த காலகட்டத்தில் அமையும். பொறுமையாக நின்று நிதானமாக எடுக்கிற முடிவுகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு துணிச்சல் அதிகம், அதே மாதிரி வேகமும் அதிகம். ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதே அடுத்த செகண்டே அது எதை பற்றியும் யோசிக்காமல் இறங்கிடுவீங்க. அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அவசர முடிவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாவே வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீண் வாக்குவாதத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வளர்த்துக்க வேண்டாம். வீண் பகை வர்றதுக்கான சாத்தியக்கூறுலாம் அதிகமாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்களே போய் வம்படியாக நான் சரி பண்ணுறேன்னு போய் நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த மேசராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சமமாக பழகக்கூடியவங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி பேசக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. மனதில் ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு பராமரிப்பு பணிகளில் அந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதனால் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. யாரையும் இந்த காலகட்டத்தில் பகச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது உங்களுடைய பேச்சு திறனை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதற்காக அவங்களுடைய மனதை நோக்கடிக்கிற மாதிரி நீங்கள் பேச வேண்டாம். எப்பவுமே இனிமையாக பேசக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை டக்கு டக்குன்னு பேசுவீங்க. அதனால் ஒரு சில வாடிக்கையாளர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நல்ல முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சில் இனிமை இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுடைய துணிச்சலான முடிவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இருந்தாலும் அந்த அங்கீகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். வேகம் விவேகம் இது 2ம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. வீட்டில் இருக்கிற நம்பிக்கைக்குரிய நபர்கிட்ட கேட்டு ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சின் மூலிமா நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவீங்க. அது ஓரளவுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகம் தொடர்பான பணிகள்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஓரளவுக்கு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன 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 சண்டை சச்சரவுகள் அப்பப்போ வந்தாலும் கூட ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வரும். குடும்ப உறவுகளால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய தேவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. உறவினர்கள் வீட்டில் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதிலெல்லாம் கூட சின்ன சின்ன தடைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக செய்து முடிப்பீங்க. ஓரளவுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குத்தகைக்கு விட்டுருப்பீங்க. அந்த குத்தகை பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில விவசாயிகளுக்கு ஏற்படும். பாசன வசதிக்காக ஒரு சிலர்லாம் எக்ஸ்ட்ரா செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கால்நடைகளால் சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. விவசாயிங்கிட்ட இந்த காலகட்டத்தில் சக விவசாயிகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல ஒரு பாராட்டு இருக்கும். மேலிடத்துலேருந்து கூட சந்தோஷம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். சாதகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையாக சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானம் நல்லா இருக்குது. ரசிகர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி வருகின்ற நாட்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டிலேருந்து கூட ஒரு சிலர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட, குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்கிட்ட, உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். நிதானமாக பேசுங்க. அவசரமான பேச்சு, அவசரமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திறமையான செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். மனக்கவலையெல்லாம் குறைக்கும். எல்லா வகையிலும் ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் இருக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, திடீர்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதேமாதிரி ஒவ்வொரு தொழிலில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதேமாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் அதை பற்றி தீர ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. எடுத்தங்கவுத்தன எந்த ஒரு முடிவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல முடிவாக தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளையும் தவறுதலான முடிவுகளையும் சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்போது மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்தது இல்லையா, அந்த கவலையெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வருகின்ற 7 நாட்களும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.